கனடாவில் பாரிய இணையவழி போதைப்பொருள் விற்பனை மற்றும் பண செலவை பின்னணி அம்பலமாகியுள்ளது. நிதிசார் குற்றப்பிரிவு அமைப்பு மற்றும் RCMP போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் இந்த தகவல்கள் சிக்கியுள்ளன. போலி நிறுவனங்கள் மற்றும் போலியான வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சட்டவிரோத பணத்தை பரிமாற்றம் செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இணையதளங்கள் மூலம் கஞ்சா மற்றும் போதை காளான்களை கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களிடம் மின்னஞ்சல் மூலம் டிரான்ஸ்பர் முறையில் பணம் பெறப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு பணம் முதலில் நிறுவன கணக்குகளுக்கும் பின்னர் தனிநபர்களின் சொந்த வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டு செலவை செய்யப்பட்டுள்ளது. ஜேம்ஸ் ஷெர்பக், ரோசா முகமது தம்பதியினர் மற்றும் நோவா ஈவ்ஸ் ஆகிய மூவரும் சேர்ந்து குறுகிய காலத்திற்குள் 1.5 மில்லியன் கனேடிய டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை பல வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றி முறைகேடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசின் சொத்து பறிமுதல் பிரிவு இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்து வங்கிக் கணக்குகளை முடக்கும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இருப்பினும் இந்த இணையதளங்கள் இன்னமும் இயங்கி வருவதாகவும் இதுவரை யார் மீதும் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது.